ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேயர் தாசுவேல் தெரு, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் கோவில் தெரு, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலில் பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் தமக்கில்லை என்று கூறிய அவர், தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு அழைத்தால் செல்ல தயார் என்றும் கூறினார். தேர்தல் ஆணையம் எங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம், விசாரிக்கணும். மடியில் கணம் இருந்தால் தான் நம்மளுக்கு வழியில் பயம். நாங்கள் எந்த தவறு செய்யலை. தேர்தல் ஆணையம் அதை விசாரிக்கட்டும், நல்லது தானே, உண்மை வெளிவரட்டும். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர், ஏஇ கோவில் தெரு, பர்மா தெரு, எல்ஐஜி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேளதாளங்கள் முழங்க வாக்கு சேகரிக்க வந்த அவர்களை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பரப்புரையில் பேசிய வேட்பாளர் மதுசூதனன், ஆர்கே நகரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட போது மாற்று வேட்பாளராக தனது பெயரைத்தான் பரிந்துரைத்ததாக கூறினார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார். வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது மாற்று வேட்பாளராக என்னை நியமித்தாரே தவிர சசிகலாவை நியமிக்கவில்லை, தினகரனை நியமிக்கவில்லை. திமுக வேட்பாளர் மருது கணேஷ் வஉசி நகர், கார்ப்பரேஷன் காலனி, அம்மணியம்மாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நடந்தே சென்று வாக்கு சேகரித்தார். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்று வந்தவுடன் எங்கள் இந்த குறைகளை தீர்த்து வையுங்கள் என்று கூறி கோரிக்கை மனுவாகவே கொடுக்க ஆரம்பித்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்களும் எங்களுடன் இணைந்து வாக்கு சேகரிக்கும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் அமோகமாக தளபதி ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்போம் என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் வேட்பாளர் ஜே தீபா திறந்த வாகனத்தில் ஆர்கே நகர் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஏராளமான பெண்கள் வழிநெடுகிலும் நின்று தீபாவிற்கு தமது ஆதரவை தெரிவித்தனர். தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் ஆர்கே நகரில் உள்ள புச்சாமல் தெரு, ராமையா மேஸ்திரி தெரு, வசர்வராதா தெரு ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் அதிகாரிகள் நடுநிலைமையுடன் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம், காவல்துறை ரெண்டுமே, காவல்துறையும் மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க அதிகாரி தான் இங்கே இருக்காங்க. இப்போ வெளியூர்ல இருந்து ஒன்றும் இந்த அதிகாரி இங்கே யாரும் இல்லை. ஸோ அவங்களும் கொஞ்சம் நடுநிலையாக நடந்துக்கணும். அப்படி நடுநிலையாக நடந்துக்காத அதிகாரிகளை முதல்ல தேர்தல் முடியத்துக்குள்ள அனைவரையும் வேறு இடத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கலைக்கோட்டுதயத்தை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆர்கே நகரில் பரப்புரை மேற்கொண்டார். ஒரு அடிப்படை தேவைகளை கூட இந்த மக்களுக்கு நிறைவு செய்து கொடுக்காத கட்சி ஆட்சிகள் தான் இவ்வளவு காலம் இருந்திருக்குது. அதை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். இது எங்க விளையாட்டு வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு. இது வேற அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில், ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து இரவு 10 மணி வரை சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும், குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக புறம்போக்கு நிலங்கள் பட்டா போட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன.